நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத தம்பி. சுழலை கூட ஜெயிச்சிடலாம், ஆனால் சூழ்நிலையை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி. சுந்தரம் சொல்ல பூபதி அவனை அழுத்தமாக பார்த்தான். காதல் எப்பவுமே புது உடைமை தான். அதனால தான் ரொம்ப பேர் புது உடைமையில் கலந்து தனி உடைமையில் தவிக்கிறாங்க. ஆம்பளைங்க மனசில் உள்ள தைரியம் பொண்ணுங்களுக்கு வராது, பொண்ணுங்க மனசில் இருக்கிற வைராக்கியம் ஆம்பளைங்களுக்கு வராது. அப்படி வந்துருச்சுன்னா காதல் தோல்விக்கு இடமே இல்லை தம்பி. என்ன சுந்தரம், காதல் அனுபவமா? காதலிக்காம காதலை பற்றி பேசவே முடியாது தம்பி. அப்போ நீங்கள் காதலிச்சிருக்கீங்களா? காதலோட வலி காதலிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தம்பி. தங்கையின் வீட்டிற்கு சென்றிருந்த சித்தப்பா வீடு திரும்பி இருந்தார். அவர் உள்ளே நுழைய, போன காரியம் என்னங்க ஆச்சு? உங்கள் தங்கச்சி என்ன சொன்னாங்க? இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு மரகதம்? ஏற்கனவே பேசி முடிவு பண்ணினது தானே. தங்கராசுக்கு தான் மல்லிகான்னு அப்போவே எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன? இன்னும் ஒரு மாதத்தில் தங்கராசு படிப்பு முடிஞ்சு ஊருக்கு வர்றாங்க. வந்ததும் சட்டுப்புட்டுன்னு பேசி கண்ணாலத்தை முடிச்சிட வேண்டியது தான். மல்லிகாவை தங்கராசு கையில் பிடிச்சி கொடுத்தாதாங்க நிம்மதியே. வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்குது வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ சாப்பாடு ரெடி பண்ண மரகதம். அதுவரை அவர்கள் இருவரும் பேசியது அறைக்குள் இருந்த